This video on inverse of tan function is brought to you by Kamachisham Medication School, Kadalur, where education is enjoyable. So tangent function and the inverse tangent function. So tan நமக்கு தெரியும் sin x by cos x. So denominator 0 ஆ இருந்தா cos tan x வந்து infinity ஆயிடும். Okay, so it does not include values of x, which makes the denominator 0. So x க்கு எந்த வேல்யூ போட்டா 0 வரும்? இப்போ x க்கு வந்து pi by 2 போட்டா cos pi by 2 0. So x க்கு pi by 2 இருக்க கூடாது. So tangent function எங்கெங்கன்னா டிஃபைன் ஆகும் இல்லையா? minus pi by 2 plus pi by 2 minus 3 pi by 2 3 pi by 2 இந்த வேல்யூ சொல்லலாம் denominator வந்து 0 ஆயிடும். So denominator 0 ஆகிறதுனால இந்த வேல்யூ சொல்லலாம் tan function is not defined. Okay, so எந்தெந்த ஃபங்க்ஷன்ல so domain of the tangent function என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம domain பார்த்துருக்கோம். domainனா எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு டொமைன்னாலே எக்ஸோட வேல்யூ நம்ம பார்த்துருக்கோம். எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு tan ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்கும், அதுதான் டொமைன். ஸோ கிராஃப் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம்னா இப்போ கிராஃப் வரைகிறோம். டேஞ்சன்ட் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வந்து tan 0 0, tan pi by 6 வந்து √3 by 3. நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் வந்து sin 0 0, sin 30 1 by 2, sin 45 1 by √2, அடுத்து வந்து √3 by 2 1. இதுவே காஸ்க்கு வந்து 1 √3 by 2 1 by √2 1 by 2 0. ஓகே, tan வந்து sin by cos. அப்படியே இது டிவைட் பண்ண வேண்டியதுதான். 0 by 1 0, 1 by 2 divided by √3 by 2 1 by √3. 1 by √3 இப்படி எழுதிருக்காங்க. ஏன்னா இங்கே √3 வந்து √3 into √3ன்னு எழுதலாம். ஸோ √3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 by √3. ஸோ tan 30 வந்து 1 by √3. அப்புறம் tan 45 tan 60. ஓகே, ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிராஃப் எப்படி வருதுன்னா இப்போ மைனஸில் கொஞ்சம் வேல்யூஸ் ப்ளஸில் கொஞ்சம் வேல்யூஸ். ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணோம்னா tan 0 வந்து 0, அப்புறம் tan 30 வந்து 1 by √3, tan 45 வந்து 1, ஸோ 1 இங்கே இருக்குது. tan pi by 2 வந்து tan pi by 2 is infinity. ஸோ இன்ஃபினிட்டி இங்கே இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டினா எங்கே டச் ஆகும்னு தெரியாது. ஸோ கர்வ் இப்படி இருக்கும் பாசிட்டிவ், இதில் நெகட்டிவில் கர்வ் எப்படி இருக்கும். மைனஸ் pi by 2 வந்து திருப்பி இன்ஃபினிட்டி. ஸோ இதில் x equal to pi by 2 இந்த லைன் இருக்குல்ல, this line is nothing but x equal to pi by 2. இந்த லைன் வந்து x equal to minus pi by 2. ஓகே, ஸோ இந்த இன்டர்வல்ல tan ஃபங்க்ஷன் வந்து is 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த லைன் x equal to pi by 2 is called asymptote. ஓகே, ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் tan curve. tan curve முன்னாடி இதை பார்த்தோம் நம்ம. ஸோ மைனஸ் pi by 2 ப்ளஸ் pi by 2 பார்த்தோம். இப்போ pi by 2லேருந்து இன்னொரு பை ஆட் பண்ணா pi by 2 to 3 pi by 2 இதே மாதிரி தான் இருக்கும் கிராஃப். ஸோ எப்படி சைன் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் அது ரிப்பீட் ஆகுதோ அதே மாதிரி tan ஃபங்க்ஷனும் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகே, இந்த இன்டர்வல் மைனஸ் pi by 2 to ப்ளஸ் pi by 2 வந்து எவ்வளோ இருக்குது பை. ஸோ அப்போ tan ஃபங்க்ஷனுடைய பீரியட் வந்து பை. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுங்க. tan ஃபங்க்ஷனுடைய பீரியட் வந்து PERIOD. ஓகே, பீரியட் வந்து பை. ஓகே ஓகே, ஸோ அப்போ பிரின்சிபல் டொமைன் எந்த டொமைனில் வந்து tan ஃபங்க்ஷன் 1 to 1 மைனஸ் pi by 2 to ப்ளஸ் pi by 2 அதுதான் வேல்யூ. ஸோ இதோடைய ரேஞ்ச் என்ன இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, அதான் அதோடைய ரேஞ்ச், அந்த ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச். ஓகே, இதுதான் tan பார்த்தாச்சு. ஸோ எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்தெந்த வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு வந்து tan டிஃபைன்ட் இல்லை, is defined for all n by except pi by 2. 2n plus 1 into pi by 2 மட்டும் is not defined, and it is a increasing function. Okay, which has vertical asymptotes. இங்க ஒரு vertical asymptote இருக்கு, இங்க ஒரு vertical asymptote இருக்கு. Okay, so this is what is here. Okay, so domain எங்க இருக்கலாம்? minus pi by 2 plus pi by 2 இருக்கலாம், இல்லைனா pi by 2 to 3 pi by 2 இருக்கலாம், இல்லைனா minus 3 pi by 2 to minus pi by 2 இருக்கலாம். இதெல்லாம் தான் domains. ஸோ இந்த டொமைனை ஜென்ரலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படின்னா இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓகே, இங்கே கேக்கு 0 போட்டோம்னா
k0 போயிடுச்சுன்னா pi by 2 to k0 போட்டா 3 pi by 2. So pi by 2 to 3 pi by 2. இங்க இருக்கு பாருங்க, pi by 2 to 3 pi by 2. இது ஒரு டொமைன். k க்கு -1 போட்டோம்னா -1 போட்டா -2 plus 1 -1 minus pi by 2 to k க்கு -2 போட்டா 4 minus k க்கு -2 போட்டா -4 plus 3 it is also minus pi by 2. So இதுல k க்கு ஒரு வேல்யூஸ் போட நமக்கு ஒரு டொமைன் கிடைக்கும். ரேஞ்ச் வந்து -infinity to +infinity. ஓகே, பீரியட் வந்து pi, வெரி இம்பார்ட்டன்ட். tan ஃபங்க்ஷன் பீரியட் வந்து pi. சைனுக்கும் காஸ்க்கும் பீரியட் வந்து 2pi. இங்க பீரியட் வந்து pi. டொமைன் -pi by 2 +pi by 2, காஸ்க்கு வந்து 0 to pi. இங்க வந்து ரேஞ்ச் வந்து -infinity to +infinity. ஸோ கிராஃப்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ப்ராப்பர்ட்டி ஆஃப் tan ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் நாட் கண்டினியூஸ். ஓகே, ஏன்னா கண்டினியூஸாக ஒரே இதில் இல்லை, டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. ஸோ டிஸ்கண்டினியூ இஸ் நாட் கண்டினியூஸ். இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் ஆரிஜின். ஓகே, it has many vertical asymptotes. 1 2 3 4 இந்த மாதிரி vertical asymptotes போயிட்டே இருக்கும். ஸோ எந்த இடத்துலலாம் vertical asymptote இருக்குன்னா x equal to 2n plus 1 into pi by 2. எனக்கு வேல்யூஸ் வந்து நம்ம இன்டிஜர்ஸ் போட்டே வந்தோம்னா we get all the asymptotes. For example, n equal to 0 போட்டா x equal to pi by 2 ஒரு asymptote. n equal to 1 போட்டா 2 plus 1 3 pi by 2 வந்து ஒரு asymptote. n equal to 3 போட்டா 7 pi by 2 வந்து ஒரு asymptote. Okay, so the tangent function maximum இல்ல minimum இல்ல, ஏன்னா போய் ஃபங்க்ஷன் முடிய மாட்டேது. இது இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் வேல்யூவும் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே ஸோ டேஞ்சன்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆம்ப்ளிடியூட் ஒன்றே கிடையாது, ஏன்னா இங்கே போயிட்டு மேலே போயிட்டு திருப்பி வர்றது கிடையாது. ஸோ there is no term called amplitude. The term amplitude for tan x cannot be defined. Okay, it has no maximum minimum value. Okay, இப்போ கிராஃப் வந்து y equal to a tan bx. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அதோட பீரியட் என்ன இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக tan x உடைய பீரியட் வந்து pi. ஸோ இது a tan bx உடைய பீரியட் வந்து pi by modulus of b. அப்புறம் அதோடைய டொமைன் எங்கே இருக்கும் அப்படின்னா, x உடைய வேல்யூ எங்கே இருக்குன்னா -pi by 2 +pi by 2 இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக கீழே வந்து நம்ம மாடுலஸ் ஆஃப் பி போடணும். எல்லாத்துக்குமே மாடுலஸ் ஆஃப் பி கீழே போடணும். ஓகே, ஸோ அப்புறம் இது வந்து நம்ம டொமைன் பார்த்தோம், பீரியட் பார்த்தோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய அசிம்டோட் எங்கே இருக்குன்னா x equal to, யூஸ்வல் அசிம்டோட் x equal to pi plus 2 இருக்கும்ல, pi by 2 இருக்கும். இப்போ x equal to அதே pi by 2 into modulus of b plus pi by modulus of b into k. கேக்கு ஒரு வேலையாக போட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு அசிம்டோட கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, so note down all this properties of tan function. இப்போ inverse tan function and its properties. Inverse tan function ஓட inverse என்னன்னு பார்க்க போறோம். so tan function ஓட inverse வந்து, so tan function அதோட டொமைன் வந்து என்னவா, tan inverseக்கு வந்து டொமைன் என்னவா இருக்கலாம். ஓகே, ஆனா அதோட ரேஞ்ச் வந்து -pi by 2 to +pi by 2 தான் இருக்கும். அப்பதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்கும், -pi by 2 +pi by 2. ஓகே, இது அப்படியே டேனுக்கு டொமைன் என்ன இருக்கோ அது வந்து tan இன்வெர்ஸ்க்கு ரேஞ்ச் ஆகிடும். அதேமாதிரி டேனுக்கு டொமைன் என்ன இருக்கோ அது tan இன்வெர்ஸ்க்கு ரேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் மென்ஷன்ட் ஹியர். ஸோ இப்போ y equal to tan inverse of x if and only if x equal to tan y. Okay, and y value is between -pi by 2 to +pi by 2. So tan inverse of x is x. Okay, so tan inverse of x வந்து ஒரு odd function. நல்லா ஞாபகம் வச்சுங்க, tan inverse of x is odd function. So tan inverse of x வந்து odd function. So tan inverse of x is x. Tan inverse of tan x is also x. If and only if இந்த டொமைன்ல இருந்தா மட்டும்தான் அது applicable. Okay, x ஓட வேல்யூ இந்த வேல்யூக்குள்ள இருக்கணும். ஓகே, ஸோ tan inverse of tan pi வந்து பை வராது, ஏன்னா இந்த பை வந்து இந்த லிமிட்ல இல்லை. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 0. ஓகே, அண்ட் நாட் பை. ஸோ tan இன்வர்ஷன் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது tan ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் டொமைன் என்னவா இருக்கும், டொமைன் வந்து -pi by 2 +pi by 2. அப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவ். பைஜெக்டிவ்னா போத் 1 to 1 அண்ட் ஆன் to. ஸோ ரேஞ்ச் வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ். இதுவே tan இன்வர்ஸ் பண்ணும்போது டொமைன் வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ், range வந்து -pi by 2 to +pi by 2. Okay, so the restricted domain, this domain is called
the principal domain of tangent function. Okay, அப்புறம் அந்த all the real values are called the principal values. Okay, now இப்போ graph of tan inverse tan function எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நம்ம பார்த்தோம் கிராஃப் கண்டுபிடிக்கிறது சிம்பிள். இது tan ஃபங்க்ஷனோட கிராஃப். ஸோ இன்வர்ஸ் tan ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாற்ற வேண்டியது தான். ஓகே, ஒய் ஆக்சிஸில் என்ன டேட்டா இருக்கோ அதை அப்படியே எக்ஸ் ஆக்சிஸில் போட்டு, எக்ஸ் ஆக்சிஸில் என்ன டேட்டா இருக்கோ அதை அப்படியே ஒய் ஆக்சிஸில் போட்டு நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா திஸ் வில் பி இன்வர்ஸ் tan ஃபங்க்ஷன். ஸோ tan ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்போது இன்வர்ஸ் tan ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் கர்வ் பார்க்கும்போது தெரியுது இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் கண்டினியூஸ் ஆன் த டொமைன். -∞ to +∞ இஸ் கண்டினியூஸ், இப்படியே போயிட்டே இருக்கு. ஓகே, அப்புறம் the graph of is passes to the origin. Okay, so the graph is symmetric with respect to origin and it is a tan inverse is a odd function. Okay, so now we will find the principal's value of some numbers. So principal value, இப்போ tan inverse of √3 என்ன வரும்? இப்போ நமக்கு தெரியும் tan 60 வந்து √3, 60ன்றது வந்து π/6. so sorry π/3. tan 60 வந்து √3, so 60 வந்து π/3. so tan inverse of √3 வந்து you can tell, so y equal to tan inverse of √3, so which is equal to π/3, 60 degree. π/3 is within the principal domain, so π/3 is the answer. இதே -π/3 இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா it will be -60. tan பொறுத்த வரைக்கும் tan வந்து இப்படி போய் இப்படி போகுது. ஓகே, ஸோ இங்கே எங்கே இன்ஃபினிட்டி ஆகுது? π/2ல இன்ஃபினிட்டி ஆகுது. ஸோ π/6ல தான் π/3, 60 டிகிரியில் தான் இட் இஸ் √3. அதேமாதிரி -π/3. ஸோ -π/3 வந்து அதுதான் இஸ் -√3. ஸோ -π/3 இஸ் வித்தின் த லிமிட், வித்தின் த பிரின்சிபல் டொமைன். ஸோ ஆன்சர் இஸ் -π/3. இப்போ tan inverse of 3π/5. ஸோ 3π/5 வந்து நம்ம tan 3π/5 என்ன வேல்யூ வரும் அப்படின்ற முதல்ல பார்ப்போம். ஓகே, ஸோ 3π/5 இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan வந்து 3π/5னா tan கேன்சல் ஆகிட்டு 3π/5 போட முடியாது. ஏன் போட முடியாது? அந்த ரூல் எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இந்த ரூல் எப்போ அப்ளிகபிள்னா ஃபார் எனி லினியர் நம்பர் tan இன்வர்ஸ் ஆஃப் tan எப்போ அப்ளிகபிள்னா எக்ஸோட வேல்யூ -π/2 to +π/2 இருக்கணும், அப்போ தான் அப்ளிகபிள். ஸோ இங்கே வந்து 3π/5 வந்து இட் இஸ் நாட் பிட்வீன் -π/2 to +π/2. ஓகே, ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த 3π/5 வந்து 3π/5 -πன்னு எழுதிக்கலாம். ஏன்னா π இஸ் த பீரியட் ஆஃப் த tan ஃபங்க்ஷன். ஸோ அந்த வேல்யூவை நம்ம வந்து π மைனஸ் பண்ணி போனாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். கரெக்ட், பையை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பையை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ பையை மைனஸ் பண்ணோம்னா, ஏன் பையை மைனஸ் பண்ணணும் ஆட் பண்ணாமல் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து -π/2 to +π/2 இருக்கும். ஸோ அதுக்கு பையை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த பிரின்சிபல் டொமைனில் வேல்யூ வந்துடும். ஓகே, ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஆங்கிள் கூட நீங்கள் அந்த பீரியடை ஆட் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு சேம் வேல்யூ தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஆடும் பண்ணிக்கலாம் மைனஸும் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த வேல்யூ வந்து மைனஸ் பண்ணால் தான் நமக்கு பிரின்சிபல் டொமைனுக்குள்ளார வரும். ஓகே, ஸோ அதனால் இப்போ 3π/5 -π வந்து 2π/5 ஆயிடுச்சு. ஸோ 2π-2π/5 இந்த -2π/5 வந்து இந்த வேல்யூக்குள்ளே இருக்குது. இங்கே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 2π/5ஓட வேல்யூ வந்து, ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் -2π/3 இது tan கேன்சல்னா ஆன்சர் வந்து -2π/5. ஓகே, 2π/5 வந்து the value will be between the limit 2 into 180 divided by 5. இது கேன்சல் பண்ணால் 3 times 15 மீதி 3 36. 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா it will be 12 72 degree. 72 degree is within the limit. π/2 is 90. Okay, so answer is -2π/5. Okay, since இது இப்போ then next question is tan inverse of 2009. tan inverse போடும்போது நம்ம tan கேன்சல் ஆகிட்டு அந்த வேல்யூ வந்துடும். ஓகே, ஸோ tan கேன்சல் பண்ணி அந்த வேல்யூ வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஓகே, நம்ம செப்பரேட்டாக அந்த வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது தான். செப்பரேட்டாக வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் -1. tan 1 வந்து என்ன? tan π/4 தான் 1. ஸோ -1 வந்து -π/4.
So that is within the domain. Minus pi by 4. So first is minus pi by 4. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போடலாம். ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 காஸ் 60 1/2 அது வந்து pi by 6. ரைட், pi by 6. 60 is pi by 3. கரெக்ட், pi by 3 is 60. ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் minus 1/2. சைன் 30 வந்து 1/2. pi by 6 is 1/2. minus 1/2 மைனஸ் இது. ஓகே, சைனில் மைனஸ் போட்டோம்னா சைன் ஃபங்க்ஷன் வந்து this is சைன் ஃபங்க்ஷன். கரெக்ட், 30 வந்து 1/2 minus 30 வந்து minus 1/2. ஓகே, so this is minus pi by 6. so இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா you will get minus pi by 2. செப்பரேட்டா ஒன்று நம்ம வந்து you have to explain like this. okay, so next sum, tan of sin inverse of x. so tan of sin inverse of x இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். tan into sin inverse of x is equal to x by square root of 1 minus x square prove பண்ணணும். in the interval -1 to 1. okay, so x equal to 0 போட்டா ரெண்டு சைடுமே 0, both sides are equal 0. so நம்ம வந்து ஒரு இன்டர்வல் எடுத்துப்போம். first இன்டர்வல் வந்து 0 to 1. so 0 to 1, x வந்து 0 to 1 எடுத்துக்கிறோம். இந்த 0 to 1 எடுத்துக்கும்போது நம்ம இதில் என்ன பண்ணுறோம்னா we will take the sin inverse of x as theta. so sin inverse of x theta எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னென்ன ரேஞ்சில் இருக்கும்? 0 to 1 னா x is 0 னா sin inverse of 0 is 0. okay, x 1 னா sin inverse of 1 is pi by 2. அப்போ தீட்டா வேல்யூ வந்து it will be between 0 to pi by 2. okay, now இப்போ இங்கே இருந்து x இந்த sin inverse of x இந்த சைடு கொண்டு போனோம்னா sin theta is equal to x அப்படின்னு வந்துடும். x எது பாரு நம்ம வந்து x by 1 எழுதிக்கலாம். ரைட், ஸோ இப்போ சைன் வந்து x by 1 இருந்தால் என்ன அர்த்தம்? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ். ஓகே, ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது தீட்டா அப்படின்னா ஓகே ஆப்போசிட் சைடு வந்து x, ஹைபாட்டனஸ் வந்து 1. ஓகே, அப்போ அட்ஜசன்ட் சைடு என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ அட்ஜசன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு hypotenuse square minus opposite square. adjacent equal to square root of 1 square 1 தான் 1 minus x square. correct, so adjacent வந்து square root of 1 minus x square. right, இது பித்தாகரஸ் தியரம் படி hypotenuse square is equal to opposite square plus adjacent square. அப்போ adjacent வந்துருச்சு. ஸோ இதிலிருந்து tan theta என்ன வரும்? opposite side by adjacent side, அதான் tan theta. opposite side வந்து x, x by adjacent side வந்து 1 minus square root of 1 minus x square. okay, ஸோ tan theta வந்து இப்படின்னு வந்துடுச்சு. இங்கேருந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து தீட்டாவோட என்ன எடுத்துருக்கோம்? தீட்டாவோட வேல்யூ sin inverse of x இருக்கும். அது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா tan of தீட்டாக்கு பதிலாக sin inverse of x போட்டு இப்போனா நமக்கு ப்ரூஃப் வந்துருச்சு. ஸோ ஒரு இன்டர்வலில் ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னும் மீதி என்ன இன்டர்வல் இருக்குது? -1 to 0 இருக்குது. ஸோ -1 to 0ல் தீட்டா வந்து sin inverse of x. -1 இருந்தால் என்ன வரும்? x -1 இருந்தால் தீட்டா வந்து minus pi by 2. 0 இருந்தால் sin inverse of 0 is 0. இப்பயும் அப்போ sin theta என்ன வருது? sin theta is equal to x by 1 வருது. அப்போ tan theta is equal to நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண மாதிரியே tan theta is equal to x by square root of 1 minus x square. இல்லை தீட்டாக்கு sin inverse of x சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே வந்துச்சு. ஸோ ஈக்குவேஷன் 1 இதுதான் ஈக்குவேஷன் 1. ஓகே, இது x equal to 0 போட்டால் போத் சைடும் 0. 2 3 நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்னா tan of sin inverse of x equal to x by square root of 1 minus x square. எந்த இன்டர்வல்ல? -1 to 1 இன்டர்வல்ல. ஓகே, குட்.